வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது டியூஷன் மேக்ஸ். நான் உங்க அப்துல். இன்னைக்கு நம்ம 10th மேக்ஸ்ல ஃபர்ஸ்ட் சாப்டரான உறவுகளும் சார்புகளும் ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன்ல பயிற்சி 1.3ல 9th சம் தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். இன்னைக்கு இந்த சம்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி 30 செகண்ட்ஸ் சேலஞ்சை பார்த்துருவோம். 30 செகண்ட் சேலஞ்ச் அப்படின்னா நான் உங்களுக்கு ஒரு 30 செகண்ட்ஸ் டைம் தருவேன். அதுக்குள்ள நான் கேட்கக்கூடிய கொஸ்டினுக்கான ஆன்சரை கமெண்ட் பாக்ஸ்ல எனக்கு கமெண்ட் பண்ணணும். ஓகேவா? அதுதான் இந்த 30 செகண்ட்ஸ் சேலஞ்ச். இன்னைக்கான கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா, கிலோமீட்டர் நம்ம பைக்ல போறோம், இத்தனை கிலோமீட்டர் ஸ்பீட்ல போனடா அப்படின்னு சொல்றோம்ல. இவ்வளவு கிலோமீட்டருக்கு நான் இங்க இருந்து மதுரைக்கு போனோம், எத்தனை கிலோமீட்டர் ஸ்பீட்ல நான் போனா மதுரைக்கு போய் நான் ரீச் ஆவேன், எவ்வளவு நேரத்துல நான் போய் ரீச் ஆவேன் அப்படின்னு சொல்றேன். அந்த வேகத்துக்கான ஃபார்முலா தான் இன்னைக்கு உங்களுக்கான கொஸ்டின். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படி இதுக்கான ஆன்சர் தெரியாதவங்க ஆன்சர் டைப் பண்ணுங்க, அதுக்கான ஆன்சரை நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். ஓகேவா? இன்னைக்கு இந்த சம்ஸ் எவ்வளவு ஈஸியா போட போறோம்ன்றத வீடியோக்குள்ள பார்ப்போம். வாங்க. எந்த ஒரு சம்ஸ் போடணும்னாலும் சரி, அதுல உள்ள கொஸ்டினை நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான் அதுக்கான ஆன்சரை நம்ம வந்து போட முடியும். இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஏர்பிளைன், அதாவது ஒரு விமானம் வந்து 500 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வந்து பயணிக்குது. 500 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வந்து போயிட்டு இருக்கு ஒரு ஏரோப்ளேன். அது வந்து எவ்வளவு தூரத்தை கடக்குன்னு பாத்தீங்கன்னா, டிஸ்டன்ஸ் டின்ற தூரத்தை கடக்குதுன்னு சொல்றாங்க. எவ்வளவு நேரத்துலன்னா டின்ற டைம்ல. என்ன சொல்லிருக்காங்கன்னா, அவங்க இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு தூரன்றதையும் கொடுக்கல, எவ்வளவு நேரம்ன்றதையும் கொடுக்கல. நம்மளுக்கு டியும், அதாவது டிஸ்டன்ஸ் எவ்வளவு தூரன்றதையும் கொடுக்கல, டைம் காலம் அந்த டின்றது கொடுக்கல. இத ரெண்டுத்தையுமே எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, அது 500 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகுது. ஸ்பீடு மட்டும் தான் சொல்லியிருக்காங்க, அதாவது வேகத்தை மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. 500 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகுது. எவ்வளவு தூரத்தை, அதாவது டின்ற தூரத்தை டின்ற டைம்ல கடக்குதுன்னா, அந்த வேகம் இருக்குல்ல, அந்த வேகத்தை காலத்தோட சார்பா வந்து எழுதணும், காலத்தோட சார்பா வெளிப்படுத்துங்க. அப்படிதான் இந்த கொஸ்டினை நம்ம சொல்லியிருக்காங்க. இந்த கொஸ்டினை வந்து பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸி தான். வேகத்துக்கான ஃபார்முலா தெரிஞ்சிச்சுன்னா, அந்த ஸ்பீடுக்கான ஃபார்முலா தெரிஞ்சுன்னா இது ரொம்பவே ஈஸி. வேகத்துக்கான ஃபார்முலா என்ன? வேகம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். இதுதான் வேகத்துக்கான ஃபார்முலா. வேகத்துக்கான ஃபார்முலா என்ன? டிஸ்டன்ஸ் பர் டைம். எவ்வளவு டிஸ்டன்ஸ் எவ்வளவு நேரத்துல கடந்திருக்கும் அதுதான் வேகம். வேகம் நம்மளுக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 500 கிலோமீட்டர் ஸ்பீட் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? டி பை டி இதுதான் ஃபார்முலா. ஃபார்முலா வந்து நம்ம கொண்டு விட்டோம். இது எந்த சார்பா வெளிப்படுத்த சொல்லியிருக்கான்? டீயோட சார்பா, டைமோட சார்பா வெளிப்படுத்த சொல்லியிருக்கான், காலத்தோட சார்பா வெளிப்படுத்த சொல்லியிருக்கான். அப்பனா டீய சீக்வெண்ட்டுக்கு இந்த பக்கம் அப்படியே கொண்டு வாங்க. டி வந்து என்னவா இருக்கு? டிவைடட்ல இருக்கு. டிக்கு டிவைடட்ல இருக்கு. டிவைட்ல இருக்கிறது இந்த பக்கம் வந்துச்சுன்னா மல்டிப்ளை ஆயிடும். அப்ப 500 இன்டு டி சீக்வெண்ட் டி. இவ்வளவுதான் இதுக்கான ஆன்சர். ஓகேவா? ரொம்பலாம் கிடையாதுங்க, ஒரே ஸ்டெப்லயே இதுக்கான ஆன்சர் வந்துடும். இவ்வளவுதான் இதுக்கான ஆன்சர். ஆன்சர் கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான்? 500 கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஏர்பிளைன் போகுதுன்னா, அது டி என்ற டிஸ்டன்ஸ டி என்ற டைம்ல கடக்குது. இதுக்கான ஆன்சரை வந்து நம்ம எப்படி கேட்டிருக்காங்க? காலத்தோட சார்பா வெளிப்படுத்தவும் சொல்லிருக்காங்க. நம்ம காலத்தோட சார்பா வெளிப்படுத்திட்டோம் வேகத்தை. இத எப்படி எழுதலாம்? டிஸ்டன்ஸ் டி இஸ் ஈக்குவலன்ட் 500 டி கிலோமீட்டர். அவ்வளவுதான். இதே மாதிரி எல்லா சம்ஸுமே ஈஸியா போடணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நான் போற சம்ஸ் எல்லாமே உங்களுக்கு மெசேஜா கன்வெர்ட் ஆகும். நான் போற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே மெசேஜா வரும்னு நினைச்சீங்கன்னா கீழே ஒரு பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி ஆல் என்றதை கிளிக் பண்ணிடுங்க. இந்த சம்ஸ் உங்களுக்கு யூஸ் ஆகுனா கூட சரி, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஸ் யாருக்காச்சும் கண்டிப்பா யூஸ் ஆகும். அதனால அவங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. இதுக்கான ஃபுல் நோட்ஸ் வந்து உங்களுக்கு வீடியோ எண்ட்ல கிடைக்கும். இதே மாதிரி அடுத்த சம்ஸ் எவ்வளவு ஈஸியா போட போறோன்றதை பார்ப்போம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. பாய் பாய் பாய்.